Hello Vijay Mummy friends, traditional stone bangle collection and trendy stone bangle collection, black beads collection. இந்த மூணு மாடல்ஸ் இந்த vlog ஃபுல்லா காட்டிட்டு இருக்கேங்க. இதெல்லாமே டி நகர் தங்கமயில் ஜுவல்லரியில இருந்து தாங்க ஷோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 8,930 rupees இருந்துச்சுங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நவரத்னம் பேங்கிள்ஸு, பிங்க் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், வைலட் கலர்னுட்டு ஸ்டோன் பேங்கிள்ஸில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நான் சில மாடல்ஸ் பர்டிகுலராக எடுத்து காட்டிகிட்ருக்கேன். மேலேயே வெயிட் இருக்குது, அதோட வேஸ்டேஜ் போட்டிருக்கேங்க. ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. தங்கமயிலில் ஜூன் மந்த் ஃபுல்லாக 30 அன்னைக்கு லாஸ்ட்டுங்க 10 கிராம் கோல்டு வாங்கினா 40 கிராம் சில்வர் ஃப்ரீயாக வருங்க. மிஸ் பண்ணிக்காமல் 2025 ஜூனுங்க. மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது எல்லாமே பேர் பேங்கிள்ஸோட வெயிட் நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. பிங்க் அண்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு ரியல் ரூபிங்க, அது ரியல் ரூபி வச்சு ஸ்டோன்ஸ் பேர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னலான மாடல் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். 42 கிராம் வருதுங்க. 2 பேங்கிளோட வெயிட் 2 சேர்த்து தாங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன், நடுவில் குட்டி குட்டி பிங்க் ஸ்டோன் ஒன்று அங்கங்கே ஆட் ஆகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 லேயரில் டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்டோன்ஸ் தான். இது ஸ்டோனோட காஸ்ட்டு தனியாக நம்ம பே பண்ணணும். கோல்டோட வெயிட்டுக்கு காஸ்ட்டு நம்ம தனியாக பே பண்ணணுங்க. இது 4 பவுன் இருக்குங்க. இந்த 2 வளையல் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன் தான். ஃப்ளவர் மாதிரி பிங்க் ஸ்டோன்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. பார்க்கும்போது கண்ணில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். ஸ்டோன் வளையல் சூப்பராக இருந்துச்சு. 44 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக அதிர்சாக இருந்துச்சுங்க. ஒயிட் கலர் தான் ஃபுல்லு ஸ்டோன்ஸு. இதெல்லாம் நைட் டைம் ஃபங்க்ஷன் வேர் பண்ண செம்மையாக இருக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான். நடுவில் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சாமி சிலை அங்கங்கே ஸ்டோன் வந்து மாதிரி ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு ட்ரெண்டான ஸ்டோன் பேங்கிள்ஸ் தாங்க. மேலே ஒரு ஒயிட் ஃப்ளவர், கீழே ஒரு ஒயிட் ஃப்ளவர், நடுவில் லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்கிற மாதிரி ரவுண்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கம்பி டைப்பில் பேங்கிள் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். மினிமம் இது மாதிரி பேட்டர்ன் எல்லாமே 4 பவுன்லேருந்து இருக்குங்க. அது பேர் பேங்கிள்ஸ் சொல்கிறேன். ஒரு பேங்கிள் 2 பவுன் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஒவல் ஷேப்பில் எமரால்ட்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் வந்து அங்கங்கே ஒயிட் கலர் ஸ்டோன் ஃபுல்லாக ஒரு 7-8 ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு சூப்பராக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இந்த 4 பேங்கிள் பேட்டர்னும் செட்டு பேங்கிள் தாங்க. 54 கிராம் கிட்ட இருக்குது. இது வந்து ஓல்டு மாடல் தான், ஆனாலும் சூப்பராக இருக்கும் கையில் போட்டால். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நவரத்னம் பேங்கிளுங்க. பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் பேட்டர்னில் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அங்கங்கே நவரத்னம் ஷேப் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் டைப்பில் வேறு லெவல் இருந்துச்சுங்க கையில் போட்டால். சிம்பிளாக ஒரு பேங்கிள் ஒரு கையில் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒவல் ஷேப்பில் எமரால்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே 2 ஒயிட் கலர் ஸ்டோன், கீழே 2 ஒயிட் கலர் ஸ்டோனும் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கம்பி பேட்டர்னில் வருது. அடுத்தது இதுவுமே ரூபியில் கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஒயிட் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் எமரால்டு ஸ்டோன்ஸு 3 ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது நவரத்னம் வச்ச பேங்கிள்ஸ் பேட்டர்ன் தாங்க. சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துட்டு மேலே கம்பி மாதிரி அது கவரப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பேட்டர்னு. இந்த பேங்கிள்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்துச்சுங்க. இதில் ஸ்டோன்ஸு அண்டு அது வந்து பவளம் சொல்லுவாங்க இல்லைங்க, செகண்ட் குவாலிட்டி பவளமாக, அந்த பவளம் ஆட் பண்ணியிருக்காங்க. லுக்கு அழகாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ட்ரெண்டியாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி எமரால்ட்ஸ் கொடுத்துட்டு சுற்று வந்து பவளம் கொடுத்துட்டு நடுவில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ், அதுக்குள்ளே கொஞ்சம் பெருசான ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பண்ணியிருந்தாங்க. கம்பி டைப் பேங்கிள்ஸ் தான். செம்மையாக இருந்துச்சு பேட்டர்ன். 4 பேங்கிள்ஸு லுக்கு வெரி நைஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு டைமண்ட் செட்டு ஃபினிஷிங் க்ளோஸ் ஆன மாதிரி பேட்டர்ன் தாங்க. ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அங்கங்கே 4 டாட்ஸாக வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பரான பேங்கிள்ஸு, ட்ரெடிஷ்னலான பேங்கிள்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கேருந்து எல்லாமே பிளாக் பீட்ஸ் தாங்க. கழுத்துக்கு ஒட்டின மாதிரி டெய்லி வேர் பண்ணலாம், ஆஃபீஸ் வேர் பண்ணலாம். நம்ம அது மாதிரி மாடல்
பிளாக் பீட்ஸ் செயின் தாங்க. பிளாக் பீட்ஸ் செயின் கழுத்துக்கு ஒட்டின மாதிரி யாருக்கு தான் பிடிக்காதுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் லேடிஸ்க்கு. அது கல்யாணமான லேடிஸ்க்கு எப்போது நம்ம போட்டுப்போம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் ட்ரெண்டியாக ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன்ஸு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு மெலிசாக தானே இருக்குது, கழுத்தில் போட்டுட்டா அவ்வளோ கிராண்ட் லுக்கு வருது. சிம்பிளாக இது மாதிரி ஒரு செயின் கழுத்தில் போட்டுட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தால் கூட போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே டி நகர் பிரான்ச்சில் வந்து தாங்க காட்டுட்ருக்கேன். தங்கமயில் ஜுவல்லர்ஸில் வந்து தான் காட்டுட்ருக்கேன். நம்ம சிஸ்டர்ஸு இன்னும் தங்கமயிலில் கலெக்ஷன்ஸ் போடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸு. கம்பல்சரி போட 1 by 1 வந்துகிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யாரும் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. பார்க்குறீங்களா இல்லையா ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ஸோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் சொல்லுங்கள். சிஸ்டர் நான் என் நேம் இது, சிஸ்டர் என் நேம் இதுன்னுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்க டெய்லி நம்ம சிஸ்டர்ஸு அந்த நேம் இருக்கிற சிஸ்டர்ஸ் பார்க்குறாங்களா இல்லையான்னுட்டு நானும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்பேன்ல. ஸோ அதனால் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாமே பாருங்கள் சிம்பிளான மாடல்ஸு, சிங்கிள் லைன் மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பிளாக் பீட்ஸ் செயின் வேறு லெவல் இருக்குது இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு சிம்பிளான பீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கோல்டில் அங்கங்கே பிளாக் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 லேயரில் 2 செயின் வந்துட்டு செயினில் பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஒரே சிங்கிள் லைனு கொடுத்துட்டு கீழே வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக் டைப்பில் கருப்பு மணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு குண்டு மாதிரி ப்ளைன் பால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆன்டிக் பீஸுங்க, இது சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மண்டபத்தில் அந்த ஃபிகர் சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பொம்மை. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், லக்ஷ்மி அம்மா உருவன். இது இவங்களும் ஒரு மண்டபத்தில் உட்காந்த மாதிரி டபுள் ஹூக் இருக்கிற மாதிரி செயினுங்க. இது எல்லாமே கெட்டியான செயின் தான். எங்கே நம்மளுக்கு அந்த லிங்க் வந்துடும்ன்ட்டு பயப்பட வேண்டியதில்லை, அவ்வளோ க்யூட். இது பாருங்கள், ராதாகிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. ஃபுல்லு பிளாக் பீட்ஸு, அங்கங்கே குட்டி குட்டி பிளாக் பீட்ஸ் கொடுத்துட்டு செயின் கொடுத்துட்டு அந்த டாலர் வேறு லெவல் இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த டாலர் பாருங்கள், ஒரு லோட்டஸ் ஃப்ளவரில் அம்மன் உட்காந்த மாதிரி, அதுக்கு கீழே தொங்கிறதுக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துட்டு மேலே சிம்பிளாக பிளாக் பீட்ஸு, கீழே டாலர் ப்ராடாக ஒரு லுக்காக இருக்குங்க. கொஞ்சம் கிராண்ட் லுக்கு வரும். ஏதாவது சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு வரணும்னு இது கழுத்தில் போட்டாலே போதும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. பொம்மையில் அவ்வளோ அழகாக டாலரு க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்னும் பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. என்னங்க செயினும் குட்டி குட்டி பிளாக் பீட்ஸு, பிளாக்கு அந்த கருப்பு மணி வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இது கொஞ்சம் கிராண்டான இதுங்க. இது 16 கிராம் இருந்துச்சு, 2 பவுன் கிட்ட இது ஒன்று தாங்க இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா கீழே ப்ராடான ஒரு டாலர்ன்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், நம்மளுக்கு வந்து முறுக்கு செயினும் சேந்தாடு செயினும் கோதுமை பூசை செயினுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் கோதுமை பூசை மேலே கொடுத்துட்டு டிஸ்கோ பூசை மாதிரி தெரியுதுங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். டிஸ்கோ பூசை தானே சொல்லுவாங்க. அந்த வச்சுட்டு அந்த பூசை வச்சு அந்த 2 பேட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுவும் ஒரு பேட்டர்ன் தாங்க, ராதாகிருஷ்ணன் இருக்கிற மாதிரி. அதில் சிங்கிளாக இருந்துச்சு, இது 2 லைன் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடான பிளாக் பீட்ஸு. இந்த பேட்டர்ன் பாருங்கள், 3 லேயர் வருது டாலரு ப்ளஸ் 3 லேயரில் பிளாக் பீட்ஸ் வந்து மேலே போக ஒரு சிங்கிள் லேயர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே பேட்டர்ன் 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. இந்த கோதுமை பூசை மாடலு இதுவுமே ஏதாவது டாலர் நம்ம அட்டாச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி மாடல்ஸ். இது உங்களுக்கு எந்த மாடல் பேங்கிள்ஸில் பிடிச்சிருக்கு, பிளாக் பீட்ஸில் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லைங்க, லக்ஷ்மி அம்மா உருவம் வச்ச மாதிரி பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக அந்த முத்திரை பாருங்கள், அவ்வளோ அழகாக தெரியுது அம்மனோட ஃபேஸு. ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பருங்க. ராதாகிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அவ்வளோண்டு மண்டபத்தில் அவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேட்டர்னை ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாலரு, சூப்பர் இல்லைங்க.
நீங்கள் பிளாக் பீட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும். கிராண்ட் லுக் இருக்கும், ஆன்டிக் லுக் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். கழுத்தில் போட்டால் சுடிதாரிக்கு போடலாம், சாரீஸ்க்கு போடலாம், ப்ளைன் சாரீஸ் போட்டால் வேறு லெவல் இருக்கும். இந்த பிளாக் பீட்ஸ் ஒன்று போட்டாலே போதும் கழுத்தில், அவ்வளோ டீசெண்டாக இருக்கும். நிறையா மாடல்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. டி நகர் தங்கமயில் ஷோரூமில் கம்மலு, நக்லிஸு, ஹாரமு, பிளாக் பீட்ஸு, பீட்ஸ் கலெக்ஷன்ஸு, ஸ்டோன்ஸ் வலையில் சொல்லவே முடியாது, அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நேமும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு, சரிங்களா? அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்பா நம்ம சிஸ்டர்ஸ் இத்தனை பேர் பார்க்குறாங்க, இந்த சிஸ்டர் பார்க்குறாங்க, உங்கள் நேம் சொல்லிட்டிங்கன்னா ஓ இந்த சிஸ்டர் பார்க்குறாங்களா, அந்த சிஸ்டர் பார்க்குறாங்களான்னுட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஹாப்பியாவது எனக்கு இருக்குமான்ட்டு சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? இதெல்லாமே கூட கொஞ்சம் கிராண்டாக இந்த லுக் இப்போ நான் ஏன் காட்டுறேன்னா, இந்த பேர் பேங்கிள்ஸு, ஆன்டிக் பேங்கிள்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா போட்டுட்டு தான் வருவேன். மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த ட்ரெயில இருக்கிறது, நான் சும்மா அப்படி காட்டிகிட்ருக்கேன். செம்மையான மாடல்ஸ் இருக்குது, எல்லாமே 1 by 1 காட்டிகிட்டே வருவேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஒரு வாட்டி நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு 10 கிராம் கோல்டு வாங்கினா 40 கிராம் சில்வர் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க. சில்வர் ரேட்டு கூட 117 ரூபாய் இப்போ ஒரு கிராமு. 40 கிராம்னா எங்கோ போயிடும் இல்லை, அதையாவது நம்மளுக்கு லெஸ் ஆகும் இல்லை. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் 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 லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் விஜய மம்மி கோல்டு ஷாப்பிங் விலாக்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம். நீங்கள் என்ன, உங்கள் நேம் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும், சரிங்களா? பாய், டேக் கேர்.